என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். அமுதோடு விஷமாகிறாய் நாவல் பகுதி 18. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். இளவழகன் மின்னல் வேகத்தில் பாய்ந்துதான் கலை அனுப்பிய லொகேஷனை எட்டி இருந்தான். அது ஒரு அழகான வீடு. ஆனால் அந்த வீடு அது சூரஜின் வீடு என்று இளவழகனுக்கு தெரியும். வாசலில் இளவழகனின் கார் வந்து நின்றதும் வாட்ச்மேன் கேட்டை திறந்து விட்டார். உள்ளே நுழைந்த கார் ஒரு ஓரமாக வந்து நின்றது. காரை விட்டு இறங்கிய இளவழகன் அந்த வீட்டிற்குள் வரும்போது கலை, கார்த்திகா, சூரஜ் மூவரும் ஹாலில் அமர்ந்து ஏதோ கதை பேசி சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இளவழகனை கண்டதும், அடடா, இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்களே என்ற கலை சூரஜை பார்த்தாள். சூரஜ், நீ அந்த நட்சத்திராவை அனுப்பிட்டதான கேலியாகவும் கேட்டாள். ஆமா, அனுப்பிட்டேன். எனக்கு அவ மட்டும்தான் முக்கியம். அவ வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்கிற இவருடைய குழந்தை எனக்கு தேவையே இல்ல. கருவை கலைச்சிட்டு என்னுடைய பிசினஸ்க்கு யூஸ் பண்ண அப்பவே அனுப்பி வச்சுட்டேன். அவனும் கேலியாக கூற ஓடி வந்து அவன் சட்டையை கொத்தாக பிடித்த இளவழகன் கண்ணிமைக்கும் நேரத்தில் அவனை அப்படியே தூக்கி போட்டு காலால் எட்டி ஒரு உதையும் உதைத்தான். அவன் ஒரு மூலையில் சென்று விழுந்தான். அதே வேகத்தில் கையை வீசி கலை, கார்த்திகாவையும் அறைந்தான். அவர்களும் தரையில் சுருண்டு விழுந்தனர். ஆத்திரம் அடங்காத இளவழகன் ஓடி வந்து சூரஜை மிதி மிதி என்று மிதித்தான். இதை சூரஜும் சரி, கலையும் கார்த்திகாவும் சரி எதிர்பார்க்கவே இல்லை. நட்சத்திரா இங்கு இல்லை என்று கூறியதும் அவளை எங்கு அனுப்பி வைத்தீர்கள் என்று கேட்பான். அவர்களும் ஒரு இடத்தை கூற அவன் அங்கு விரைவான். அங்கு அவனுக்காக காத்திருக்கும் சூரஜின் ஆட்கள் அவனை அடித்து துவைத்து மருத்துவமனைக்கு அனுப்பி விடுவார்கள் என்றுதான் மூவரும் நினைத்தனர். ஆனால் அனைத்தும் எதிர்மறையாக அல்லவா நடக்கிறது. நட்சத்திரா இங்கதான் இருக்கான்னு எனக்கு தெரியும்டா. அவளுடைய செல்போன் லொகேஷன் இதுதான். அவ செல் லொகேஷன் மட்டும் இல்ல, அவளுடைய லொகேஷனும் இதுதான். அதை எனக்கு யாரும் சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நட்சத்திரா எங்கடா? அவ உடம்புல சின்ன ஒரு கீரல் விழுந்தா கூட உன்னை உயிரோட புதைச்சிடுவேன். சொல்லுடா, நட்சத்திரா எங்க? தன் திட்டம் அனைத்தும் தூள் தூளாகி விட்டதை நினைத்து தன்னையே நொந்து கொண்டான் சூரஜ். உதவிக்கு தன் ஆட்கள் 4-5 பேரையாவது தன்னுடன் வைத்திருந்திருக்கலாம் என்று அவனுக்கு இப்போது தோன்றியது. அனைவரையும் இளவழகனை அனுப்பி வைக்கும் இடத்திற்கு முன்பே அனுப்பி வைத்து விட்டானே, என்ன செய்வான்? அடி தாழ முடியாமல் ஐயோ அம்மா என்று கத்திய சூரஜ், இங்க பாருங்க ப்ரோ, இப்படி போட்டு அடிச்சா நான் செத்துடுவேன். அப்புறம் உங்க நட்சத்திரா இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியாமலே போயிடும். பிளீஸ் அடிக்கிறது கொஞ்சம் நிப்பாட்டுங்க என்று கூறி இளவழகனின் தாக்குதலில் இருந்து தப்பிய சூரஜ் கலையை பார்த்தான். கலை, நட்சத்திராவை கூட்டிட்டு வந்து இவர்கிட்ட ஒப்படைச்சிடு, இல்லைன்னா கொன்னே போட்டுடுவார் போல இருக்கு அவன் கூற, கோபத்தின் உச்சத்தில் இருந்த கலை பற்களை கடித்தபடியே மாடி ஏறி சென்றாள். சிறிது நேரத்தில் கைகளும் வாயும் கட்டப்பட்ட நிலையில் நட்சத்திராவை அழைத்து வந்து மாடியின் மேல்படியில் நிறுத்தியவள் அவளை கண்டு முகமலரும் இளவழகனை கோபமாக பார்த்தபடியே நட்சத்திராவை மாடியிலிருந்து தள்ளிவிட்டாள். அதை கண்டு அதிர்ந்து போன இளவழகன் ஓடி வரவும் மாடிப்படிகளில் உருண்டு நட்சத்திரா கீழே வந்து விடவும் சரியாக இருந்தது. அவள் நெற்றி, கை, கால் என்று பலத்த அடி. வேதனையில் துடித்த நட்சத்திராவின் வாய் கட்டப்பட்டிருப்பதால் அவளால் சத்தமாக அழக்கூட முடியவில்லை, கத்தவும் முடியவில்லை. அவள் கை, வாய் கட்டுகளை அவிழ்த்த இளவழகன் வேதனையில் துடிப்பவளை வாரி எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்தான். அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்ட நட்சத்திராவின் கரு கலைந்து விட்டதாகவும் மேற்படி அவளுக்கு சிகிச்சை நடப்பதாகவும் இளவழகனுக்கு அறிவிக்கப்பட்டது. அனைத்தும் முடிந்து பாதி மயக்கத்தில் கிடக்கும் நட்சத்திராவை பார்க்க இளவழகனுக்கு அனுமதி கிடைத்தது. அவன் அறைக்குள் வரும்போது நட்சத்திராவின் நெற்றியிலும் கையிலும் காலிலும் கட்டு. அவள் பாதத்தின் அருகில் வந்து நின்றவன் பாதி மயக்கத்திலும் நட்சத்திரா விழிகளின் மூலம் கண்ணீர் கசிவதை கண்டு மனமுடைந்து அவள் பாதங்களை பற்றினான். அவனது விழிகளில் இருந்தும் கண்ணீர் சிந்தியது. அது அவள் பாதங்களை நனைத்தது. மிகவும் சிரமப்பட்டு விழிகளை திறந்தே இளவழகனை பார்த்த நட்சத்திரா ஏதோ பேச முயல்கிறாள். ஆனால் அவளால் முடியவில்லை. அவளால் விழிகளை நன்றாக திறக்கவும் முடியவில்லை. இளவழகனின் அருகில் வந்து நின்ற மருத்துவர், வலது கையில எலும்பு லேசா உடைஞ்சிருக்கு, நெத்தியில நல்ல அடி, அப்புறம் காலையும் அடிபட்டிருக்கு, ஊமக்காயங்களும் உடம்புல நிறைய இருக்கு, பெயின் அதிகமா இருக்கு, அதனாலதான் அவங்கள லேசான மயக்கத்திலே வச்சிருக்கோம். நாளைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம், அது வரைக்கும் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும், இப்ப நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க என்று மருத்துவர் கூற, வெளியே வந்தவன் தாத்தாவை அழைத்து விஷயத்தை கூற,
தாத்தா நட்சத்திரா அப்பாவுக்கு தகவல் கொடுத்துவிட்டு மருத்துவமனைக்கு விரைந்தார். மறுநாள் மாலை நட்சத்திராவை வீட்டிற்கு அழைத்து வரும்போது இளவழகன் அவளை தூக்கி கொண்டு வந்துதான் காரில் ஏற்றினான். வீட்டை எட்டிய போதும் அவளை தூக்கி வந்து படுக்கையில் கிடத்தினான். இரவு விடை பெறும் வரை அவளது அப்பா அவளோடுதான் இருந்தார். அவர் செல்லும் வரை பொறுமையாக காத்திருந்த இளவழகன் தாத்தாவும் வெளியே சென்ற பிறகு நட்சத்திரா பாதத்தில் வந்து அமர்ந்து அவள் பாதங்களை பிடித்து மன்னிச்சிடுமா என்றான். துடித்து போனவள், என்ன பண்றீங்க அழகன்? சிரமப்பட்டு எழ முயன்றபடி கேட்டாள். மன்னிச்சுட்டேன்னு நீ சொல்லாட்டி என்னுடைய மனசு ஆறாது. அவள் பாதத்தை விடாமல் அவன் கூற, நீங்க தான் எந்த தப்பு செய்யலையே, அப்புறம் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் எதுக்கு மன்னிக்கணும்? என்னை சங்கடப்படுத்தாம பிளீஸ் என் காலை விடுங்க அழகன். உங்க மேல எனக்கு எந்த கோபமும் வருத்தமும் இல்ல நட்சத்திரா. நீ நம்ம குழந்தைய சுமக்கிறன்னு சொல்லாம சொல்லியும் நீ நடிக்கிறேன்னு நான் தப்பா நினைச்சு உன்னை கவனிக்காமலே இருந்துட்டேன். அது நான் பண்ண தப்பு தானே. அதுக்காக நீ என்ன மன்னிச்சே ஆகணும் அழகன். அது எப்படி உங்க தப்பாக முடியும்? இதுக்கு முன்னாடி இதே மாதிரி உங்ககிட்ட போய் சொல்லி நான் நடிச்சிருக்கேன். அதனால நீங்க என்ன தப்பா நினைச்சதுல எந்த தப்பு இல்லை. உங்களை தப்பு சொல்ல என்னால முடியாது, சொல்லவும் மாட்டேன். பிளீஸ் என் காலை விடுங்க. என்னுடைய காயங்கள் விட நீங்க என் காலை பிடிச்சிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அவள் பாதங்களை விடுவித்தவன் எழுந்து வந்து அவளை கட்டி கொண்டு கண்ணீரோடு மெல்ல அவள் மடியில் ஒரு குழந்தையாக சாய, தாயாகி போனவள் அவனை சேயாக அணைத்து ஆறுதல் முத்தங்களை வாரி வழங்கினாள். நட்சத்திராவின் காயங்கள் ஆறும் வரை இளவழகன் அலுவலகம் செல்லாமல் அவளுடனே இருந்து அவளை ஒரு குழந்தை போன்று பார்த்து கொண்டான். அவனுக்கு பதிலாக தாத்தா தான் இப்போது அலுவலகம் செல்கிறார். அவளை குளிப்பாட்டுவது, உணவு ஊட்டி விடுவது என்று அவன் பாசமழையை அவள் மீது பொழிந்து அவளை திக்கு முக்காட வைத்துக் கொண்டிருக்கிறான். அவள் இதோ இப்போது மெதுவாக குணமாகிக் கொண்டே வருகிறாள். அவளால் இப்போது நடக்க முடிகிறது. நாளை முதல் இளவழகன் அலுவலகம் செல்லவில்லை என்றால் தாத்தாவுக்கு சிரமமாகிவிடும் என்று தாத்தா சொல்லாமல் புரிந்து கொண்ட நட்சத்திரா, அழகன், என்னால இப்போ மெதுவா நடக்க முடியுதுல்ல, இனி நீங்க என் கூட இருந்து பாத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவள் கூறி முடிக்கும் முன், நானே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்த நட்சத்திரா, பாவம் தாத்தா ரொம்ப சிரமப்படுறாரு, ஆனா முடியலப்பான்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. நான் நாளையில இருந்து ஆபீஸ் போறேன் என்றான். அதை கேட்டபடி அறைக்குள் வந்த தாத்தா, இல்லப்பா, நட்சத்திராவுக்கு குணமாகுற வரைக்கும் நீ ஆபீஸ் எல்லாம் வர வேண்டாம், அவ பக்கத்திலேயே இருந்து பாத்துக்க. அது மட்டும் இல்ல, அவ குணமானதும் அவளையும் கூட்டிட்டு சின்னதா ஒரு ஹனிமூனும் போயிட்டு வந்துடு. அது வரைக்கும் ஆபீஸ நான் பாத்துக்க மாட்டேனா என்ன? தாத்தா கூற, இல்ல தாத்தா, அதுக்கு இப்ப அவசியம் எல்லாம் இல்ல. நாங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கோம். இப்போ உங்களுக்கு ரெஸ்ட் தேவை. ஹனிமூன் தானே, அது எதுக்கு? ஊரை சுத்த தானே, ஊரை எப்ப வேணும்னாலும் சுத்திக்கலாம். நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாளையில இருந்து நான் ஆபீஸ் போறேன் என்று கூறி தாத்தா வாயை அடைத்து விட்டான். மறுநாள் காலை இளவழகன் அலுவலகம் செல்ல தயாராகும் போது, நட்சத்திரா நீ வா, உன்னை குளிப்பாட்டி விட்டுடுறேன். பழைய நினைவில் அவன் கூற, நான் தான் நடக்க ஆரம்பிச்சுட்டேனே அழகன், நீங்க சீக்கிரமா கிளம்பி ஆபீஸ் போங்க அவள் கூற, குறும்பாக அவளை பார்த்து சிரித்தவன், நடக்க முடியுதுன்னா என்னுடைய மனைவியை நான் குளிப்பாட்டி விடக்கூடாதா? கண் சிமிட்டியபடி கேட்டான். அதை கேட்டதும் அவள் முகம் நாணத்தில் சிவந்தது. அவள் அனுமதிக்கு காத்திராது அவளை வாரி எடுத்துக்கொண்டு குளியலறையை நோக்கி அவன் நடக்க, அவன் கழுத்தை சுற்றி வளைத்துக் கொண்ட நட்சத்திரா ஆசையாய் அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள். 1 மாதம் ஓடிவிட்டது. அன்று இளவழகன் அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பும் போது நட்சத்திரா வீட்டில் இல்லை. தாத்தா, நட்சத்திரா எங்க? கோயிலுக்கு போயிருக்காப்பா. தனியாவா? அதிர்ச்சியோடு அவன் கேட்க, இல்லப்பா, பரம்பு கூட அனுப்பி இருக்க. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே பதற்றத்தோடு வீட்டிற்குள் விரைந்து வந்தாள் நட்சத்திரா. பரம்புவும் பின்னாலேயே வந்தான். இளவழகனை கண்டதும் ஓடி வந்து அவனை கட்டி கொண்டவள், அழகன், கோயில்ல நான் உங்க சின்ன தாத்தாவை பார்த்தேன். என் பக்கத்துல வந்தாரு. உன்கிட்ட பேசணுமா அப்படின்னு சொன்னாரு. பயந்து போய் நான் ஓடி வந்துட்டேன் என்றாள். அவளை ஆற தழுவி கொண்டவன், பயப்படாத நட்சத்திரா, நான் தான் இருக்கேன்ல, பாத்துக்கிறேன். எனக்கும் அவரு சும்மா போன் பண்ணிட்டே இருக்காரு, நான் எடுக்கல. ஆமாப்பா, எனக்கு கூட அவன் அடிக்கடி போன் பண்ணிட்டே இருக்கான், நானும் போனை எடுக்கல என்றார் தாத்தா. அப்போது வாட்ச்மேனிடமிருந்து தாத்தாவுக்கு அழைப்பு. அழைப்பை ஏற்றவர், சொல்லுப்பா என்றார். சார், உங்க தம்பி உங்களை பார்க்கணும்னு சொல்லி கேட்ல வந்து நிக்கிறாரு. உள்ள அனுப்பவா இல்ல திருப்பி அனுப்பிடவா என்று கேட்டார். தாத்தா இளவழகனை பார்த்தார். என்ன தாத்தா, அவன் வீட்டுக்கே வந்திருக்கான், என்ன பார்க்கணுமா?
உள்ள அனுப்ப சொல்லுங்க தாத்தா. எதுவா இருந்தாலும் இன்னையோட ஒரு முடிவு கட்டிடலாம். சரிப்பா என்று தாத்தா உள்ள அனுப்புப்பா என்றார். ஓகே சார் என்று கூறிய வாட்ச்மேன் அழைப்பை துண்டித்தார். பகுதி 18 நிறைவடைந்தது. பகுதி 19 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.